கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 90 14ஆம் வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையாலே திருப்தியாக்கும். அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிந்தைகள், சஞ்சலங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வியாதிகள், வேதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வாழ்நாளெல்லாம் வருத்தத்துக்கும் சஞ்சலத்துக்கும் உட்பட்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதத்தை எழுதிய சங்கீத ஆக்கியவன் சொல்கிறான், இந்த சஞ்சலங்களும் வருத்தங்களும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழணும், அதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறான். அவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழணும், இன்ஸ்டெட் ஆஃப் சஃபரிங்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். அப்போது அவனுடைய வார்த்தை நல்லா கவனிக்கிற பொழுது எங்களை மகிழும்படி செய்யும், எங்கள் வேதனையை எடுத்து போடும், எங்கள் கஷ்டங்களை எடுத்து போடும், எங்கள் பாடுகளை எடுத்து போடும், எங்கள் சஞ்சலங்களை எடுத்து போடும், வருத்தங்கள் எடுத்து போடும். மாறாக நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? காலையில் எங்களை உமது கிருபையாலே திருப்தியாக்கும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதிகாலை வேளையில் கண்டடிவான்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கிறது. காலை தோறும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிற வார்த்தை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் நாங்கள் உங்களை தேடுகிற பொழுது எங்களையெல்லாம் உங்களுடைய கிருபையினாலே நிரப்பி திருப்தியாக்கும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை எடுத்து போட்டுட்டு எங்களுக்கு கிருபையாலே வரும் மீட்பின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும். மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தரை தேடுகிற பொழுது காலையிலே புது கிருபையால் எங்களை நிரப்பும். உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும். நாள் முழுதும் அந்த வார்த்தையின் வல்லமையினாலே எங்களை வழி நடத்தும். நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு நாளும் உடைய வேத வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும். அந்த வார்த்தையினாலே எங்களை நீர் வழி நடத்தும். அதுதான் அவனுடைய ஜெபமாக இருக்கிறது. பாருங்கள், நாம் கூட ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கிற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, எங்கள் உள்ளே இருக்கிற சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, எங்களை இந்த காலை வேளையில் உங்களுடைய புது கிருபையால் எங்களை நிரப்புவீரா. உங்களுடைய கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்குவீரா. உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆண்டவரே நிரப்பி எங்களை வழி நடத்துவீரா. இன்றைக்கு நாங்கள் புறப்பட்டு போகிற பொழுது நாங்கள் என்னென்ன வேலை செய்தாலும் எல்லாவற்றிலும் உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி உங்களுடைய கிருபையினாலே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. கிருபையினாலே எங்களை தாங்கும், எங்களை தப்புவியும், எங்களை ஏந்தும், எங்களை சுமந்து செல்லும். உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதனாலே ஒருவரும் எங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் எங்களை பராக்கிரமசாலிகளாக நடத்தும். நாங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் எங்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். காலை தோறும் புது கிருபையினால் நடத்தி நாள் முழுதும் எங்களை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்பி வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி எங்களை ஆசீர்வதித்தரணும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.